இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 11:28 வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாரை இப்படி சொல்கிறாரு? இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், பாரங்கள் இல்லையா, தாங்க முடியாத சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுனால நம்முடைய காரியங்களில் நாம் ஒரு முழத்தை கூட்டவோ ஒரு முழத்தை குறைக்கவோ நம்மளால் முடியாது இல்லையா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஏன்னா சங்கீதம் 55:22 இப்படி தான் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ நம்ம பாரத்தை இறக்கி கர்த்தருடைய பாதத்தில் வைக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். பாரத்தை நாமளே சுமந்து அலையும் போது தான் நமக்கு பலவிதமான துக்கங்கள் நம்மை ஆழ்த்தி கொண்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய பாதத்திலே நாம் அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். ஏன்னா மத்தேயு 11:29 அதான் சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்கிறாரு. கர்த்தர் எப்படி அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்தார் இல்லையா? அவர் பலவிதமான பாடுகளை அங்கே அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அனுபவித்தார் இல்லையா? அவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் பல பாடுகளை அவர் பட்டார், நிந்தைக்குள்ள உட்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் இல்லையா? அவர் சிலுவையிலே அறையப்பட்டார்னு பார்க்குறோம். அவர் தலையிலே முள்முடி, சாபமான முள்முடி அவர் தலையிலே சூட்டப்பட்டது. ஆனால் அப்போல்லாம் அவர் எப்படி இருந்தார்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் வாய் திறவாதவராய் அவர் இருந்தார். அதான் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, அப்போது நான் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகம் எப்படி இருக்கும்னா மெதுவாக இருக்கும், என்னுடைய சுமை லகுவாக இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருனா, கர்த்தர் எதையெல்லாம் நம்மளை பின்பற்றி வர சொல்லுகிறார், எந்தெந்த கட்டளைகளை நம்ம கை கொள்ள சொல்கிறார், அதெல்லாம் எளிமையானதாக தான் இருக்கும். அந்த நுகம் மெதுவாக தான் இருக்கும், அந்த சுமை உங்களுக்கு லகுவாக இருக்கும். அந்தபடி நாம் நடக்க ஆரம்பித்தோம்னா நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய வழிகளை நாம் பின்பற்றி நடக்கும்போது நமக்கு அந்த பாரமானதோ சுமையோ இருக்காது. யோவான் 7:37 சொல்கிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் சொல்கிறாரு. தாகமாக இருக்கிறவன், பசியாக இருக்கிறோன்னா வசனத்தின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். தாகம் என்பது தேவனுடைய ஜீவ தண்ணீர், அது தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்குது இல்லையா? தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் ஆழ்த்தாது. அதனால தான் தாகமாக இருக்கிறவங்களே நீங்கள் என்னிடத்துல வந்து பானம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு. யோவான் 7:38 பாருங்கள், வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது, நம் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் எப்படி இருக்கோம்? அவர் வார்த்தையில் நாம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம் விசுவாசிக்கும் போது அப்போ நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம நிரப்ப நம்மளுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாம் அங்கே குறைந்து போகும் இல்லையா? அபிஷேகத்தினாலே நுகம் முறியும்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ நுகம் மற்றவர்களால் நமக்கு வைக்கப்படுகிற நுகம், கஷ்டம், பாடு, துன்பம் இது எல்லாமே நீங்கும். எப்போன்னா நம்ம அவரை விசுவாசிக்கும் போது, அவர் வார்த்தையின்படி நம்ம அவரை விசுவாசிக்கும் போது. யோவான் 6:37 சொல்கிறார், பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும், என்னிடத்திலே வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்துல வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ கர்த்தரிடத்தில் நம்பி நீங்கள் வரும்போது அவர் உங்கள் பாரங்களை, உங்கள் சுமைகளை அவர் எடுத்து போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா பிதாவானவர் அவருக்கு கொடுத்திருக்கிறது யாவும் அவரிடத்துல வரும்னா, யாரெல்லாம் தேவனுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அவரிடத்துல வருவாங்க. வருகிறவர்களே அவர் புறம்பே தள்ளாமல் தன் அருகில் அவர் சேர்த்து கொள்ளுகிறார் அவர்களே. ஏசாயா 55:1 சொல்லுது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு எகிப்தில் இருந்தாங்க.
அவங்கள கர்த்தர் வந்து என்ன பண்ணார், அவங்க மேலே ஒரு இரக்கத்தை வைத்ததுனால தான் அவங்கள அந்த சிறையிருப்புலேருந்து அவங்கள விடுதலையாக்கி அவங்களுக்கு கானானை சுதந்திரிக்க கொடுக்குறார். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தது? அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக இருந்தது. அவர்கள் கட்டப்படாத வீடும் நடப்படாத தோட்டமும் உள்ள இடத்திலே அவங்க நிலைநிறுத்தப்பட்டாங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி ஒரு செழிப்பான எல்லையிலே தேவன் கொண்டு போனார். அப்போ பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து என்னிடத்துல வாங்கி சாப்பிடுங்கள்னு சொல்றாரு. பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்படி தேவனிடத்தில் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா? அப்போ நாம் வந்து நம்மக்கிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையான நிலையில் இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி போகும்போது அப்போ தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். அவர் நம்ம பசிதாகமாய் வாஞ்சியாக இருக்கிறதை தேவன் அறிந்து நமக்கு தேவை என்னவோ அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கலாத்தியர் 5:1 அதான் சொல்லுது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்போ நம்ம வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டுட்டோம், அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்போ நாம் வந்து சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு அடிமை இல்லை, மற்றவர்கள் நுகத்தை நாம் சுமக்க தேவையில்லை. நமக்கு விரோதமாக எத்தனை பேர் இந்த நாட்களில் எழும்பினாலும் அவங்களை குறித்த பயமோ கலக்கமோ நமக்கு வேண்டாதபடிக்கு நாம் நம் பாரத்தை இறக்கி கர்த்தருடைய பாதத்தில் வைப்போம். அவர்களை நாம் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நம்மை வந்து சுயாதீனம் உள்ளவர்களை அவர் வைத்திருக்கிறார். அதனால் அந்த சுயாதீனத்திலே நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏசாயா 48:17 சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உங்கள் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ நம்ம அலைந்து தெரிய வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் நாம் போய் எந்த பரிகாரிகளையோ தேட வேண்டாம். தேவன் நமக்கு பிரயோஜனமான வழியிலே அவர் நடத்துவார். நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பித்து நமக்கு ஆலோசனை கத்தரார்ந்து அவர் வழிநடத்த வல்லவர். அதனால் இன்னைக்கு பிரச்சனை பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏன்னா சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்டவர்களை எல்லாரையும் நறுங்குண்டவனையும் நான் நோக்கி பார்ப்பேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை இதெல்லாம் நம்ம கடைபிடித்து பின்பற்றி வரும்பொழுது நமக்கு இத்தகைய பாடுகளோ வேதனைகளோ நிந்தைகளோ அவமானங்களோ ஒன்றும் வராது. அதனால் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன்னா அவங்கள தேவன் விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 94:13 சொல்லுது, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை போல உங்களுக்கு போதகர் மூலமாய் நீங்கள் தப்பு செய்கிறத உங்களுக்கு கண்டித்து உணர்த்துறாருன்னா அப்போ தேவன் உங்களை சிட்சித்து வழிநடத்துகிறார் இல்லையா? போதிக்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது மூலமாக நீங்கள் ஒரு நேர் வழிக்கு நீங்கள் வந்துடணும் இல்லையா? கர்த்தருடைய சார்பில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. யோபு 5:7 சொல்கிறார், மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே தான் அவன் பிறந்திருக்கிறான்னே யோபு சொல்லுகிறத பார்க்குறோம். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். அப்போ இன்றைக்கி நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்காமல் இருக்கணும், தேவனிடத்தில் நீங்கள் இளைப்பாறுதலை பெறணும்னா அப்படி நீங்கள் இருக்கணும்னா முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்ம அக்கிரமத்தை மறைக்காமல் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக அறிக்கையிடணும். எப்படி தாவீது அறிக்கையிடுறார் பாருங்க, என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ நம் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர் கர்த்தர் தான். அவரிடத்துல போய் நாம் செய்த பாவ அக்கிரமங்கள், நம் வாயினால் செய்த பாவம், கரத்தினால் சிந்தையில் கால்களினால் கரங்களினால் நாம் எந்த இதுவில் பாவத்தை செய்திருந்தாலும் தேவனிடத்தில் நாம் அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்கும்போது தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இல்லையா? அவர் மன்னிக்க தயபெருத்த தேவனாக இருக்கிறதுனால அவர் நம்மை மன்னிப்பார். சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். இதை நாம் இன்னைக்கு உணரணும். அதனால துன்மார்க்கனுக்கு வேதனை உண்டு, ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவரிடத்துல நீங்கள் பாரப்பட்டு இருக்கிற நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அவர் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் எடுத்து கொண்டு அந்த சிலுவை நாம் சுமந்து நடக்கும்போது நமக்கு தேவன் நிச்சயமாகவே நம் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமென்.